என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு கருப்பு நாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இன்றைக்கி நடந்திருக்க விஷயம் வந்து நம்மளை யோசிக்க வைக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு, அமேசான் பிரைம் இருந்தாலும் ஜியோ ஹாட்ஸ்டார் இருந்தாலும் உலக லெவலில் நம்பர் 1 பிளேஸில் நிறையா கண்டென்ட் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய பிஸ்னஸ் பேசி நீ எவ்வளோ வேணால் பெரிய கண்டென்ட் பண்ணு, அதை வாங்குறதுக்கு நான் மட்டும்தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்கிறது வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான். நெட்ஃப்ளிக்ஸை வந்து இன்றைக்கி இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்ட்ரீமிங் சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிரசன உண்மை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தே காட் ஈவன் பிக்கர் அப்படிங்கிற மாதிரி வார்னர் பிரதர்ஸ் மட்டும் இல்லாமல் வார்னர் பிரதர்ஸ் ஸ்டூடியோஸ், அவங்களோட கண்டென்ட்டு, டிஸ்கவரி, ஹெச்பிஓ மேக்ஸு எல்லாத்தையும் சேர்த்து அக்வயர் பண்ணிட்டாங்கங்க. உங்களுக்கு சாதாரணமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இது எவ்வளோ கான்டென்ட் தருமா நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இப்போ வந்தவங்க. பட் வார்னர் பிரதர்ஸ் வந்து ஹாலிவுட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டூடியோஸ். அவங்ககிட்ட இருக்கிற ப்ரொடக்ஷன் வேல்யூ, அதுக்கப்புறம் ஸ்டூடியோ, அந்த கெப்பாசிட்டி அண்ட் லைப்ரரி அப்படிங்கிறது வந்து நெட்ஃப்ளிக்ஸே சேர்ந்த மாதிரி அவ்வளோ கடல் மாதிரி கான்டென்ட் வந்து வச்சுருக்காங்க. அதில் டைவர்ஸ் கான்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹியூமன் சினிமா ஹிஸ்ட்ரியில் இந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் அப்படின்னாலே தவிர்க்க முடியாத படங்கள் அப்படின்னா வந்து வார்னர் பிரதர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய லைப்ரரியை நெட்ஃப்ளிக்ஸு அக்வயர் பண்ணிட்டாங்க. $82 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்வயர் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாங்கள் இப்போ ஷேரை வாங்கியிருக்கோம், அதோடு நிறுத்த போகிறதில்ல. வார்னர் பிரதர்ஸோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸு, கான்டென்ட்டு, அதை ஸ்ட்ரீம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் வந்து நாங்களே பார்த்துக்க போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸ் தான் இனிமேல் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வெளில வந்தோடனே இதை வந்து ஃபஸ்ட்டு யாருக்குமே இதோட எஃபெக்ட் வந்து புரியவே இல்லை. பட் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, டேரக்டர்ஸு, ப்ரொடியூஸு, கதை எழுதுகிறவங்க, ஆக்டர்ஸு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கை கால் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது தானேன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நல்லது. ஆனால் வேறு யாருக்கெல்லாம் கெட்டது? ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அவங்களோட லைப்ரரி ரொம்ப பெருசாகிறது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ்னாலே இந்த மாதிரி கான்டென்ட் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு சலிப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா, டைவர்சிட்டி ஆஃப் கான்டென்ட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆஃப் மூவிஸு, சீரீஸு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரிஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப பெருசாக வாங்குவோம். ஸோ நீங்கள் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இவ்வளோ லட்சக்கணக்கான கான்டென்ட் வந்து கொட்டி கிடக்கும். இது ஒரு விஷயம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இது ஒரு பெரிய லாபகரமாக அமையும். அவங்க வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரீச் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் அப்படிங்கிறது உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பட் யாருக்கு கெட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க எல்லாருக்குமே கெட்டது தான். ஏன்னா இப்போது மொனோபாலி பற்றி வந்து இன்றைக்கே நம்ம வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். நம்ம இண்டிகோ அந்த ஃப்ளைட் ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, அதில் மொனோபாலினால ஏற்பட்ட பிரச்சனையை நிறைய பேசிப்போம், அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட மொனோபாலி ஏற்கனவே ஓவராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்க படம் அப்படின்னா உங்களுக்கு ஓடிடியில் விற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாபாரமாக இருக்கிற பட்சத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற பெரிய ஓடிடி தளங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உன் படம் எப்போ ரிலீஸ் ஆகணும், உன் படம் என்ன மாதிரி கதையில் இருக்கும், உன் படம் என்ன மாதிரியான பட்ஜெட்டில் இருக்கணும், அது வந்து இவ்வளோ நாள் தான் தேட்டரில் ஓடணும், அதுக்கப்புறம் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துடன் முழு வியாபாரத்தை அவங்க தான் வந்து நிர்ணயிக்கிற இடத்துல வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி வார்னர் பிரதர்ஸ் மாதிரியான பெரிய ஸ்டூடியோவோட கான்டென்ட் அங்கே அக்வயர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொடக்ஷனும் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னா, ஹாலிவுட்டில் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னா வந்து விட்டு எண்ணிடலாம், பிரம்மாண்ட படங்கள் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க வார்னர் பிரதர்ஸ் அப்படிங்கிறனால அந்த ஒரு ஸ்டூடியோ நெட்ஃப்ளிக்ஸ் கீழே போயிட்டா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லாத்தையும் டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எதை டிக்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட். இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் மேலே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, எலான் மஸ்கிலேருந்து நம்மள மாதிரி ஆட்கள் வரைக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸோட கான்டென்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குது, அதோட கலர் டோன் ஒரே மாதிரி இருக்குது, அது ஸ்டூடியோ படம்னு நல்லா தெரியுது. அதெல்லாம் தாண்டி அவனோட கான்டென்ட்டில் ஒரு ப்ரொபகேண்டா இருக்குது. இது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உதாரணத்துக்கு எந்த மாதிரி ப்ரொபகேண்டானா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி LGBTQ ப்ரொபகேண்டா மட்டும் இல்லாமல் கண்டதையும் கொண்டு வந்து காட்டுறது அப்படிங்கிறத வந்து அவங்க திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. உலக சமுதாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கான்டென்ட், க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஆபாசம் கலந்த ஒரு காதல் கதையை நீங்கள் காட்டுறீங்க, அதில் ஒரு கே கேரக்டர் இருக்குது, இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு ஜானர் ஆஃப் மூவி. பட் நீ எந்த சீரீஸ் எடுத்தாலும், எந்த படம் எடுத்தாலும், ஏன் வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள் பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம்லையும் இதே மாதிரி விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வர கிரியேட்டர்ஸ்லாம் வந்து திணிக்க வச்சு அந்த மாதிரி கான்டென்ட்டை தான் வந்து கடந்த 5 வருடமாக கிரியேட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் வச்சுட்டாங்க. இது 1-2னா தெரியாது. பட் இது பெருசாக வரப்போ நெட்ஃப்ளிக்ஸ்னாலே இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, திணிக்கிறாங்க, இந்த மாதிரி கான்டென்ட்டை தான் சப்போர்ட் பண்ணி அவங்க வழக்க பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சு பல தரப்பில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்லாமல் ஈஸியாக நெட்ஃப்ளிக்ஸ் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ஈவிலான வேலையை ட்ரை பண்ணுறான்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில்
கடலும் கடலும் இணைந்தா மாதிரி இவங்க வார்னர் பிரதர்ஸ் அக்வயர் பண்ணிவிட்டு நாளைக்கு படம் சீரீஸ்னு இவங்க முழுக்க முழுக்க இன்னும் பவர்ஃபுல்லாக எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்க கிட்டேருந்து வரக்கூடிய கான்டென்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு டைரக்டர் இருக்கார், ரைட்டர் இருக்கார், அவர் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு கதை எழுதிட்டு போகிறாருன்னா இதில் இதை சொருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. வேறு வழியே இருக்காது. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டூடியோ ஓடிடி தளத்துக்கிட்ட வந்து யார் பகச்சிப்பா, அவன் வேலை முடிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக அவனோட கதையில் இந்த விஷயங்களை எப்படியாவது வந்து பொருத்திட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இது மட்டும் இல்லாமல் நீ வந்து இப்போ வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி வந்து ஒரு கான்டென்ட் எடுக்கிறேன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நம்மளோட இன போராட்டத்தை பற்றி வந்து ஒரு கான்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? சரி நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீம்புக்குன்னா சொந்த காசு போட்டு எடுத்தீங்கன்னா அதை வாங்கக்கூடிய இல்லை ஸ்ட்ரீம் செய்யக்கூடிய தளங்கள் அப்படிங்கிறது எத்தனை? அந்த ஓடிடி தளங்களுக்குள்ளேயும் ஏற்கனவே வந்து பாலிடிக்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை பகிச்சிட்டிங்கன்னா அவங்க ஒரு கிரியேட்டராகவே இருக்கவே முடியாது, ஒரு ப்ரொடியூசராக இருக்கவே முடியாது, ஒரு ஆக்டராக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம கூட போகலாம். ஏன்னா ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கடந்த 6-7 வருஷமாக அவங்க ஒரு ஜானர் மாதிரி ஆகிட்டாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சிட்னி ஸ்வீனியை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டே இருக்காங்கன்னா அதில் நெட்ஃப்ளிக்ஸ் அவங்கள புஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஊரில் ராதிகா ஆப்தே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களே, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி நம்மளை மாதிரி கன்சர்வேட்டிவ்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது உலக நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பாவில் அமெரிக்காலலாம் வந்து தேட்டர்கள் இருந்தாலும் அங்கே தேட்டர் கல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக ஓடிடி கல்ச்சர் வந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து இன்னும் தேட்டரில் போய் படம் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் இல்லையா நம்மளுக்கு. அதுவும் ஆந்திராலாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்லாம் இல்லைனா அவ்வளோதான், கோயில் இல்லாத மாதிரி அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படி இருக்கிறப்போ நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஒரு மொனோபோலி வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே தேட்டர் அப்படிங்கிற வியாபாரம், மல்டிப்ளெக்ஸ் வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா படுத்துருச்சு. சில வாரங்கள் மட்டுமே ஒரு படம்லாம் வந்து ஓடுது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் வந்தோடனே இந்த தேட்டர் எல்லாத்தையுமே வந்து ஒழிக்க பார்ப்பான். ஒன்று அந்த தேட்டர் எல்லாத்தையுமே அக்வயர் பண்ண பார்ப்பான். எப்படி பிவிஆர் வந்து இன்றைக்கி மொனோபாலியாக எல்லா தேட்டரையுமே வந்து அக்வயர் பண்ணி மல்டிப்ளெக்ஸாக அவங்க அதில் வந்து கிங்காக ரூல் பண்ணிருக்காங்களோ அவங்களே தட்டி உட்கார வச்சு ஒன்று தேட்டரே இல்லாமல் பண்ண வைக்கிறது, இல்லை அந்த தேட்டர் வந்து எந்தா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் சினிமாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ நீ ப்ரொடக்ஷன், ஸ்ட்ரீமிங், இன்னொரு பக்கம் தேட்டரு, அடுத்தது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா அக்வயர் பண்ணிட்டே வந்துட்டானா இதில் யாருமே வளரவே முடியாமல் நெட்ஃப்ளிக்ஸை சார்ந்தவர்கள் மட்டுமே வளர முடியும். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் உலகம் முழுக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு அது குறையது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஆஸ்பைரிங்காக அதுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே டோராக ஆப்ஷனாக நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பேராத்து அப்படிங்கிறத உணர்ந்து கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்க நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நிறைய யூனியன்லேருந்து இதற்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை நீங்கள் வந்து ஓகேப்பா எப்படியாவது நெட்ஃப்ளிக்ஸ் மூலிமா என்னோட கான்டென்ட் வெளில வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எப்படியோ நெட்ஃப்ளிக்ஸை கான்வின்ஸ் பண்ணி ஒரு கான்டென்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட விற்று அவங்க ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வார்னர் பிரதர்ஸு இந்த மாதிரி எல்லா கான்டென்ட்டும் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளேயே இருக்கிறனால அதை பார்க்க வரக்கூடிய ஒரு குளோபல் ஆடியன்ஸோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த பிளாட்ஃபார்மில் உங்களோட கான்டென்ட்டும் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்டில் போய் சேரும். இது ஒரே ஒரு ப்ளஸ் இருக்க செய்யும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. பட் அதை தாண்டி வந்து இது எந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி சாதாரண பாமரர் இல்லை, நீங்கள் வந்து படம் பார்த்தாலும் ஐமேக்ஸில் உட்காந்து பார்க்கணும், ஐமேக்ஸில் என் படத்தை உட்காந்து பார்த்தாலும் இந்த சீட்டில் உட்காந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சினிமாவே தன்னுடைய வாழ்க்கையாக நடிச்சிருக்க கிறிஸ்டோஃபர் நோலன், அகாடமி அவார்ட் வின்னர் கிறிஸ்டோஃபர் நோலனும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு திரைப்படங்களை தேட்டரில் ரிலீஸ் பண்ணும் ஓடிடி கல்ச்சர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிச்சிட்டே வருது. இன்ஃபேக்ட் வார்னர் பிரதர்ஸ் கூட அவர் வேலைக்கு போகிறதுக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன சில டீல்ஸ்னால் அவரால் ஒத்துக்க முடியல அப்படிங்கிறதுனால அவர் வேலைக்கு போயிட்டார். பட் இந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவில் டைரக்டர்ஸ் யூனியனில் அவர் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறனால அவருக்கு இந்த ஆபத்து புரிஞ்சு என்ன பண்ணுறாரு, இதில் இன்டர்வீன் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அந்த விற்கிறீங்க, இது உங்களோட பிஸ்னஸ். பட் அதை தாண்டி ஃப்யூச்சரில் இது வந்து கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மாற்றும், எந்த அளவுக்கு ஒரே மாதிரியான விஷயங்கள் வரும், இல்லை நிறைய பேர் வந்து வளர்த்தே விடாமல் ஒரே நிறுவனம் மட்டும் வளரும். இதனால் நம்ம பார்க்கக்கூடிய கான்டென்ட் எல்லாத்தையுமே ருசிகரமாக இல்லாமல் ஒரே மாதிரி மொனோட்டோமஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம்னா பரவாயில்ல, எல்லா படமும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு கிறிஸ்டோஃபர் நோலன் இதுக்குள்ளே வந்து தலையிட்டிருக்காரு. இப்போ இந்த யூனியன், அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் யூனியன், ரைட்டர்ஸ் யூனியன், டேரக்டர்ஸ் கில்டு எல்லாமே இருக்குல்ல, இந்த யூனியன்லாம் யாரா நின்று அப்படின்னு ஓரம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற கம்பெனிகள் யூனியனே வந்து எதிர்த்து நின்று அவங்களெல்லாம் அந்த மிரட்டுற லெவலுக்கு வருன்றதை புரிஞ்சுட்டு தான் டேரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன் போன்றவர்கள், அவர் மட்டும் இல்லை இன்னும் முக்கியமான நிறைய டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக வந்து குரல் கொடுத்து இந்த பிரச்சனையில் ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் நெட்ஃப்ளிக்ஸ் கூட போகக்கூடாது அப்படின்னு இறங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பற்றி பேசுகிற மாதிரியான சாதாரண வீடியோ மாதிரி இருக்குங்க. பட் இது வந்து நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி வேணா இருக்கட்டும்,
சரியா? அது வந்து படம், சீரிஸ், டாக்குமெண்ட்ரி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பெஞ்ச்மார்க் ஈவெண்ட்டா இது இருக்க போகுது. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்து டிவி அப்படிங்கிறதே இருக்காது. ரேடியோ கேட்போம். டிவியில கவர்மெண்ட் சேனல் இருக்கும். அப்புறம் பிரைவேட் சேனல் வராங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வருது. டிவியிலேருந்து வெளில வந்து நம்ம எல்லா விதமான விஷயங்களும் பார்க்குறோம். ஓடிடி பிளாட்ஃபார்ம் வருது. தியேட்டர் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம கன்சியூம் பண்ணணும், எதை கன்சியூம் பண்ணணும், எதை நீ எடுக்கணும், டைரக்ட் பண்ணணும், எழுதணும் அப்படிங்கிறத ஒருத்தன் இனிமேல் கண்ட்ரோல் பண்ண போகிறான். அப்படிங்கிறதுனால இது ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச்மார்க் ஈவெண்ட். நல்ல விதமாக இல்லைங்க, ரொம்ப கெட்ட விதமாக. பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். டடங்.